உங்களோட ஸ்கின் ரொம்ப பிளாக்கா இருந்து, நீங்க நெறைய கிரீம்ஸ் யூஸ் பண்ணியும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லாம உங்க ஸ்கின் ஒத்துக்காம இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த ஒரு கிரீம் போதுங்க. எல்லா வகையான ஸ்கின்னுக்குமே வந்து சூட் ஆகும். நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா இன்ஸ்டன்ட்டாவே பிரைட் பண்ணி குடுக்குங்க. இத தொடர்ந்து ஒரு 7 நாளைக்கு மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. உங்க ஸ்கின் வந்து அவ்ளோ பிரைட்டா மாறும். நீங்க எவ்ளோ டார்க்கா, எவ்ளோ பிளாக்கா இருந்தாலுமே சரி, உங்களோட ஸ்கின்னோட கலர் வந்து 5 மடங்கு அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகி கொடுக்கும். இந்த ஒரு கிரீம் போதும். வீட்ல இருக்கக்கூடிய பொருள வச்சு நம்ம இந்த கிரீம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வராம நேச்சுரலான பொருள வச்சு நம்ம இந்த கிரீம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கிரீம் வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகுங்க. நம்ம ஸ்கின்ன வந்து வெள்ளையாக்கணும்னு ஆசைப்படுற எல்லாருமே இந்த கிரீம யூஸ் பண்ணி பாருங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நான் சொல்லிக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, ப்ளீஸ் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கிரீம ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மெயினான பொருள் பார்த்தீங்கன்னா, மைசூர் பருப்பு. இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கும் பார்த்தீங்களா, மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க. நார்மலா வந்து நம்மளுக்கு துவரம் பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய அந்த பருப்பு இல்லாம, இது வந்து மசூர் தால் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பருப்போட கலரே வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஸோ இந்த பருப்பு தான் நம்ம ஸ்கின்ன நல்லா வந்து பிரைட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மசூர் தால்ல விட்டமின் சி அண்ட் B6 இருக்கனால நம்ம ஸ்கின்ன நல்லா வந்து பிரைட் பண்ணுறதுக்கு இந்த விட்டமின்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இதில நெறைய கால்சியம்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ் இருக்கனால நம்ம ஸ்கின்னோட அந்த ஹெல்தினஸ வந்து அது மெயின்டெயின் பண்ணிட்டே வரும். இந்த மைசூர் பருப்ப வந்து நீங்க ஒரு 50 கிராம் வந்து நீங்க வாங்குனாவே போதுங்க. இல்ல வீட்ல இருந்துச்சுனாலும் நீங்க எடுத்துக்கோங்க. 50 கிராம் அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இத வந்து ஒரு 3 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் நல்லா வந்து தண்ணி ஊத்தி ஊற வைக்கணும். ஸோ தண்ணி வந்து நெறைய ஊத்திறக்கூடாது. கரெக்ட்டா வந்து நீங்க எந்த கப்ல வந்து நீங்க அத போடுறீங்க, அந்த மசூர் பருப்பு எடுக்குறீங்களோ, அதே கப்ல 1 கப் மட்டும் நீங்க தண்ணி ஊத்திக்கோங்க. ரொம்ப அதிகமா தண்ணி ஊத்துனீங்க அப்படின்னா, கிரீமோட எஃபெக்ட் வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது. ஸோ தண்ணி எந்த அளவுக்கு கம்மியா ஊத்தி நீங்க ஊற வைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு கிரீம் நல்லா திக்கா கிடைக்கும். உங்களோட ஸ்கின்னோட பெனிஃபிட்டுக்குமே நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும். இத வந்து நீங்க அப்படியே போட்டு நீங்க ஊற வைக்காம 2 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணீல, அதுக்கப்புறமா தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சுருங்க. இது முழுகுற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்துனா போதும். நான் வந்து 2 டைம் நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்திக்கிறேங்க. தண்ணியும் ஊத்திக்கலாம். இல்ல நீங்க பால் வந்து ஊத்தி ஊற வச்சாலும் அதுவுமே நல்லதுங்க. அ ஆயிலி ஸ்கின்னா இருக்கு அப்படின்னு நினச்சீங்கன்னா, நீங்க வாட்டரே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பால் வந்து வேண்டாம். ஸோ பால் ஊத்தி ஊற வைக்கணும்னு நினச்சீங்கன்னா, நீங்க வந்து காய்ச்சாத பச்சை பால் வந்து ஊத்தி நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஸோ 2ல எது வேணாலும் ஊத்தி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து இத பார்க்கலாங்க. நல்லா 2 மணி நேரம் ஊறுனா மட்டும் தான் நம்ம கிரீம் அரைக்கும்போது நல்லா ஸ்மூத்தா கிரீம் கிடைக்கும். ஸோ இத மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப 2 மணி நேரம் ஆயிருச்சு. தண்ணி நல்லாவே வந்து உறிஞ்சிருக்கும். அது நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா, அதில ஊத்துன தண்ணி எதுவுமே ஒரு சொட்டு கூட இருக்காது. நல்லா வந்து அந்த பருப்பு வந்து உறிஞ்சிருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்துனோம். இதில தண்ணி இல்லாத மாதிரி நல்லா வந்து ட்ரையா இருக்கு. இத வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாங்க. இல்ல கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா, நீங்க தண்ணியோட சேர்த்தியே மிக்ஸி ஜார்ல ஊத்தி நல்லா வந்து பேஸ்ட் மாரி அரைச்சுக்கோங்க. ஸோ மெயினா தண்ணி வந்து கொஞ்சமா ஊத்தி மட்டும் நீங்க ஊற வச்சுக்கோங்க. நெறைய தண்ணி ஊத்தக்கூடாது. இப்ப இது கூட அரைக்கிறதுக்கு வந்து நமக்கு ரோஸ் வாட்டர் ஊத்தி நம்ம அரைச்சுக்க போறோம். ஸோ ரோஸ் வாட்டர் நம்ம ஸ்கின் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா காட்டுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ரோஸ் வாட்டர் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் இத அரைக்கிற அளவுக்கு நல்லா வந்து எடுத்துக்கோங்க. தண்ணி யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா, கிரீம் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். ஒரு 10 டேஸ் வரைக்குமே நல்லா கெட்டு போகாம இருக்கும். ஸோ நீங்க தண்ணி வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. இந்த ரோஸ் வாட்டர ஊத்தி நல்லா வந்து அரைச்சுக்கலாம். பேஸ்ட் மாரி நல்லா கொரகொரப்பு இல்லாம நல்லா பேஸ்ட் மாரி அரைஞ்சிரும். ஏன்னா நல்லா 2 மணி நேரம் ஊறுனதுக்கு அப்புறமா நல்லா பேஸ்ட் மாரி அரைஞ்சிரும். பார்த்தா தெரியும். நல்லாவே ஒரு க்ரீம் மாதிரி வந்துருச்சு. ஸோ இதுலயுமே நம்ம ஃபில்டர் பண்ண போறோங்க. இதுலயே கொஞ்சம் சக்க சக்கையா இருக்கும் இல்லையா? அது நல்லா வந்து ஒரு காட்டன் துணிய நல்லா வச்சுட்டு, இல்ல டிஷ்யூ பேப்பர் ஏதோ ஒண்ணு வச்சு நீங்க வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்ட இந்த துணியில போட்டுக்கலாம். துணியில போட்டு நல்லா பிழிஞ்சிங்க அப்படின்னா, அதில இருக்கிற ஜூஸ் மட்டும் நமக்கு தனியா பிரிஞ்சு வரும். ஸோ அந்த ஜூஸ் வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்குங்க. எந்த ஒரு கொரப்புமே இல்லாம, தர்சா இல்லாம நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும்.
இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா அந்த அதுக்கு ஜூஸ் கிடச்சிரும். ஸோ நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மசூர் தால் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா வந்து பிரைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னோட கலர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணும். அதாவது இறந்த செல்கள் எல்லாத்தையுமே வந்து நீக்கிறதுக்கு இந்த மசூர் தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம ஸ்கின்ல வந்து டெய்லியுமே வந்து நிறைய செல் வந்து டெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நிறைய புது செல் வந்து உருவாகிட்டு இருக்கும். ஸோ இந்த இறந்த செல்கள் எல்லாத்தையுமே வந்து ஃபேஸில் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்கின் ரொம்ப டல்லாகவும் பிளாக்காகவும் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு 2-3 டைம் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணுறது மூலமாக இறந்த செல்கள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ இந்த க்ரீமை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது உங்கள் ஸ்கின்னில் வந்து இறந்த செல் வந்து இருக்கவே இருக்காது. புதுசாக உருவாகிற செல் மட்டும் நமக்கு மெயின்டைன் ஆகிட்டே வரும். இப்போ ஃபில்ட்ரு பண்ண இந்த ஜூஸை ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்கள் இது ஆட்டாமல் கை வைக்காமல் அப்படியே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா வந்து அந்த தண்ணி மட்டும் அந்த நம்ம ரோஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சோம் பார்த்தீங்களா, அதில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே வந்து மேலே கொஞ்சம் தேங்கி வந்திருக்கும். ஸோ க்ரீம் எல்லாம் வந்து அடியில் தேங்கி போயிருக்கும். ஸோ மேலாப்பில் இருக்கிற தண்ணியை மட்டும் நல்லா மெதுவாக வந்து நம்ம ஸ்பூனை வச்சு நம்ம மெதுவாக பண்ணோம் அப்படின்னா தண்ணி மட்டும் பிரிஞ்சு வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3/4 அளவுக்கு தண்ணி மட்டும் பிரித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஸோ அடியில் வந்து க்ரீம் மாதிரி திக்கான க்ரீம் வந்து அடியில் தேங்கி இருக்கும். ஸோ அதுதான் வந்து நமக்கு மெயினாக தேவைப்படும். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு க்ரீம் மாதிரி நல்லா திக்காக இருக்குது. இந்த மசூர் தாலோட க்ரீம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷனை வந்து சரி பண்ணுறதுக்கும் இந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அன்ஈவன் ஸ்கின் டோன் இருந்தாலுமே அதையுமே சீக்கிரமாக சரி பண்ணி கொடுத்துருங்க. சில பேருக்கு வந்து கருவளையும் வாயை சுற்றி கருப்பெல்லாம் இருக்கும். அதுவுமே வந்து இந்த க்ரீம் போடுறது மூலமாக நமக்கு ரிமூவ் ஆகிரும். ஸோ ஸ்கின் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரைட்டாக ரொம்ப பளிச்சு நல்லாவே இருக்கும். நம்ம பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். நம்ம ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கே தோணும். இப்போ இது கூட வந்து நம்ம ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 நாளைக்கு மட்டும்தான் நீங்கள் வச்சு யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா நீங்கள் புதுசாக வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நீங்கள் ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் வந்து பியூராக வந்து பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா இது நீங்கள் வந்து 10 நாள் வரைக்குமே நீங்கள் வந்து தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் யூஸ் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ண ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும். இந்த திட்டுத்திட்டா இல்லாத நாளுக்கு நம்ம கலக்க நல்லா ஒரு க்ரீம் மாதிரி ஸ்மூத்தான ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும். அந்த அளவுக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஆலோவேரா ஜெல் நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்குங்க. அதாவது நம்ம ஸ்கின்னோட அந்த ஈரப்பதத்தை அப்படியே வந்து தக்க வச்சுக்கும். நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கு இந்த ஆலோவேரா ஜெல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாகவும் வச்சுக்கும். நம்ம வெள்ளையாகணும் அப்படின்னு நினச்சி நம்ம வெளியில் போய் அவ்வளோ விலை கொடுத்து க்ரீம்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வீட்லேயே இருக்கக்கூடிய பொருளை வந்து இந்த மாதிரி க்ரீம் ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது. ரிசல்ட்டுமே வந்து பக்காவாக கிடைக்குங்க. அந்த கிடைச்ச ரிசல்ட் வந்து அந்த பர்மனெண்ட்டாக அப்படியே இருக்கும். ஸோ நம்ம வெளியில் வாங்குகிற க்ரீம் வந்து நம்ம யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம பழைய கலருக்கு திரும்ப வந்துடும். ஆனால் வந்து நம்ம வீட்டில் இந்த ஹோம்மேட் ரெமெடி எல்லாமே வந்து பர்மனெண்ட்டாக நம்ம ஸ்கின்னை நல்லா ஒயிட்டாகவே வச்சுக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது கூட விட்டமின் இ கேப்சூல் வந்து யூஸ் பண்ணுறேங்க. இது எல்லா மெடிக்கல் ஷாப்லையுமே கிடைக்கும். விட்டமின் இ அப்படின்னு கேட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா கொடுப்பாங்க. அதெல்லாம் நான் ஒரு மாத்திரை மட்டும் அதுக்குள்ளே இருக்கிற ஆயிலை மட்டும் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த விட்டமின் ஆயில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணி கொடுக்குங்க. நம்ம ஸ்கின்னோட கொலாஜன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஸ்கின் நல்லா வந்து டைட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டாக காட்டுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த க்ரீமை நீங்கள் வந்து ஒரு நாள் நைட்டு மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் அடுத்த நாள் வந்து உங்கள் ஸ்கின் ரொம்ப வந்து பிரைட்டாக இருக்கும், நல்லா க்ளோவாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் டெய்லியுமே இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி ஸ்மூத்தான க்ரீம் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டுக்கோங்க. பாக்ஸில் போட்டுட்டு நல்லா டைட்டாக தண்ணி படாமல் பார்த்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. இது நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா 10 நாளைக்கு தாராளமாக வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 வாரம், அதாவது ஒரு 5 நாள் வரைக்கும் நீங்கள் வந்து வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 10 நாள் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்குங்க. இந்த வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த க்ரீமை வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸு நெக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கைக்குமே கூட அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ வந்து நீங்கள் ஃபேஸுக்கு போடும்போது நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நைட்டு ஃபுல்லாக வந்து அந்த ஸ்கின்லேயே ஊறிட்டு இருக்கட்டும். காலையில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் ரொம்ப ரொம்ப சூப்பரா ரிசல்ட் குடுக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லா ஸ்கின்னுக்குமே செட் ஆகுங்க. ஆண், பெண் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். 12 வயசுக்கு மேல இருக்க எல்லாருமே இத யூஸ் பண்ணிக்கலாங்க. எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே ஆகாது. நம்ம ஸ்கின்ன நல்லா பிரைட் பண்றது மட்டும் இல்லாம, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அதாவது அந்த பிளாக்கா இருக்கும், பிம்பிள்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். ஈவன் இதில வந்து பிம்பிள்ஸ் வந்து நெறையா இருக்கு நம்ம ஃபேஸ்ல அப்டின்னா கூட, இந்த க்ரீம் வந்து அந்த பிம்பிள்ஸையுமே சரி பண்ணி குடுக்கும். ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஜூஸ் எடுத்ததுக்கு அப்புறமா, அத வந்து மேலாப்புல இருக்க தண்ணிய மட்டும் பிரிச்சு எடுத்துட்டு பார்த்தீங்களா, அந்த தண்ணிய வச்சு நம்ம ஃபேஸ் பேக் மாரி யூஸ் பண்ணிக்கலாங்க. எதையுமே வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா, இந்த மசூர் தால் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு அவ்ளோ பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ, அதையுமே வந்து ஒரு பேக் மாரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. இத வந்து நீங்க வந்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வாரத்துக்கு 2 டைம் அந்த மாரி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த இது இந்த க்ரீம ரெடி பண்ணும்போது வர இந்த தண்ணிய நம்ம வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ணிக்கலாம். இதில வந்து நான் சந்தன பொடி வந்து ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த தண்ணியும் அந்த எக்ஸஸா இருக்கக்கூடிய தண்ணியும் இந்த ம சந்தன பொடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்க ஃபேஸ் பேக் மாரி உங்க ஃபேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுவுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது 2மே யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் ரொம்ப டைட்டாவும், ரொம்ப வந்து பிரைட்டாவும் இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த க்ரீம் வந்து டெய்லியுமே நைட் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.